தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விமானப்படை ஓய்வு பெற்ற அதிகாரி திரு செல்வராமலிங்கம் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எதிர்பாராத ஒரு விபத்து துபாயில நிகழ்ந்திருக்கு. இந்தியாவினுடைய தயாரிப்பு தேஜஸ் விமானம் சாகசத்தில் ஈடுபட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. இந்த விபத்தை எப்படி பார்க்கலாம்? அடுத்த கட்ட விசாரணை அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா சார். அதாவது விமானி உயிரிழந்ததா எனக்கு உறுதியிட்ட தகவல் வந்திருக்கா எனக்கு தெரியல. ஸோ முதல்ல இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் நினைக்கிறது. இந்த விமான சாகச நிகழ்வுகள் எதுக்கு நடக்குது அப்படின்னா, உலக அளவுல ஏர் ஷோ எதுக்கு நடக்குதுன்னா, ஏர் ஷோ ஏன் நடக்குது அப்படின்னா, அந்தந்த நாடுகளோட உற்பத்தி திறனை மற்ற நாடுகளுக்கு காட்டி அவங்க போர் விமானத்தை வாங்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அவங்க பண்றதுக்கான ஒரு செயல்பாடாதான் இந்த மாதிரி ஏர் ஷோல மற்ற நாடுகளோட தயாரிப்பு போர் விமானங்கள் கலந்துக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு துபாய் ஏர் ஷோல 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த ஏர் ஷோல தான் நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட LCA அப்படின்னு சொல்லக்கூடிய இலகு ரக போர் விமானம் இப்போ நம்ம விபத்துக்குள்ளா இருக்குது. ஸோ இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு இந்த விபத்தோட முழு விவரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உறுதியிட்டு நம்ம தகவல் சொல்ல முடியும். ஆனா இது இந்திய விமானப்படைக்காகவும் இந்திய கப்பற்படைக்காகவும் தயாரிக்கப்பட்ட ஒரு போர் விமானம்னு சொல்லலாம். இந்த போர் விமானத்துல போர் விமானி மட்டும் பயணம் செய்யக்கூடிய ஒற்றை அந்த சீட் இருக்கக்கூடிய போர் விமானமா இருக்கலாம், அல்லது பயிற்சியாளர் பயிற்சி பெறக்கூடிய போர் விமானம் டியூவல் சீட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கறதையும் இந்த எல்சில நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் தயார் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா நம்மளோட நீங்க குறிப்பிட்டது போல இப்போ ஒரு அண்மை செய்தி கிடைச்சிருக்கு. விமானி உயிரிழந்திருப்பதாக இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறது. அந்த தகவலும் கிடைச்சிருக்கு. நீங்க தொடரலாம். இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படும் போது நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விமானி இதுக்கு மேல நம்மளால எதுவும் முடியாதுங்கும் போது அவர் எஜெக்ட் ஆயிடுவாரு. அந்த விமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. எஜெக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சீட்டோட சேர்ந்து அது மேல் நோக்கி போயிடும். அதுக்கப்புறம் அந்த சீட்ல இணைக்கப்பட்டிருக்கிற பேராசூட் மூலமா அவர் ஒரு சேஃபா தரையிறங்கிடுவாரு. ஸோ இது ரொம்ப கீழ் நோக்கி அந்த காணொலியை நம்ம பார்க்கும்போது அந்த போர் விமானம் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கும் போது அது லோவர் லெவல் பிளைங்ல அந்த எஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால அவர் எஜெக்ஷனுக்கு கண்டிப்பா முயற்சி செஞ்சிருப்பாரு. அந்த முயற்சி பலனளிக்காம தான் எஜெக்ஷன் ஆக முடியாம கிராஷ் ஆயிட்டாரு. ஸோ அதனால இந்த இறந்த போர் விமானிக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்துல இந்த அடுத்த கட்ட விசாரணை, அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை மீட்கும் போது என்னென்ன தகவல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. இதுல அந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற கண்டறியக்கூடிய விசாரணையில என்னெல்லாம் நடக்கும்? அதுதான் இந்த விபத்தை ஆராயறதுக்கான குழு போவாங்க. அந்த குழு என்ன அதுக்கான ஆய்வறிக்கை என்ன தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இதுக்கான காரணங்கள் எல்லாம் நம்மளால உறுதியிட்டு சொல்ல முடியும். அதுவரையில யூகங்களா நம்ம எது வேணாலும் நம்ம கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கலாம். இது நம்மளோட MiG-21 சமீபத்துல இந்திய விமானப்படையிலிருந்து முழுமையா விடைபெற்று சென்ற போது அந்த MiG-21 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஏன் உள்நாட்டு தயாரிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நம்ம உள்நாட்டிலேயே நம்ம தயாரிச்சோம். இந்த இதை வாங்குறதுக்கு பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் தயாரா தான் இருந்தாங்க. ஒரு பண்டமாற்று முறையில் அவங்களோட. நன்றி திரு செல்வராமலிங்கம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட